5 கப்பு அது பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பொடிச்ச உளுந்த மாவு நம்ம ஜலிச்சுக்கணும். 1 கப்பு. 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்படி கசக்கி போட்டுக்கங்க. காயப்பொடி, உப்பு போட்டுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அது அப்புறம் இந்த மாவில் விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் போடலாம். இப்போ இந்த மாவில் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க, இல்லாட்டினா மேல் மாவு அப்படி காஞ்சிரும். கண்ணு உள்ள தேங்காய் அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம உள்ளெல்லாம் எண்ணெய் தடவிக்கலாம். வழக்கம் போல் நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்படியே புளிஞ்சு போடலாம். இந்த ஓசையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம். நேரடியாக போட முடியலன்னா இதை மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதில் நம்ம எண்ணெய் தடவிட்டு இதை மாதிரி புளிஞ்சி அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டுடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வறுத்தோடனே நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ அவுள் எடுத்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் நான் வந்து சிவப்பு அவுள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா வறுபட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வறுத்துட்டு இதை நம்ம மிக்சியில் 1-2 பொடிச்சிக்கலாம். இப்படி 1-2 பொடிச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு எடுத்து நம்ம இதை தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பிஞ்சு உப்பு போட்டால் போதும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே கலந்துடலாம். நம்ம கிருஷ்ணருக்கு வந்து அவள் ரொம்ப பிடிக்கும். அவர் குசையில் இருக்காத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அவள் கொண்டு போய் தான் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் வந்துன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எது வைக்காட்டாலும் கொஞ்சம் அவளாவது கண்டிப்பாக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை வடிகட்டிடலாம்.
நம்ம வடிகட்டின வெள்ளைப்பாக நம்ம இதில் விட்டுடலாம். தேங்காய் போட்டுடலாம். நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி, தேங்காயோட வெல்லம் நல்லா கலந்து ஒரு மாதிரி சுருண்ட பதத்தில் வருது பாருங்கள். இந்த சமயத்தில் இந்த அவலை போட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுடலாம். கிருஷ்ணருக்கு பிடித்தமான அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் நமக்கு கிருஷ்ணர் பாதம் வச்சு கிடைக்குது. நான் அது வாங்கியிருக்கேன். அதை நம்ம இப்போ நம்ம இந்த பக்கம் நம்மளை பார்த்து ஒட்டிக்கலாம். நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் எங்கள் வீட்டில் நான் எப்படி நான் செலிப்ரேட் பண்ணுறத உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் சுவாமிக்கு வந்து தேங்குடல், அவல் புட்டு, பால், கொஞ்சம் வெண்ணெய், அப்புறம் பழங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். ராதாகிருஷ்ணன் இது ஊஞ்சல்ல இருந்து ஆடுது போல இருக்கும். இதான் நான் எங்கள் வீட்டில் நான் பூஜை செய்திருக்கேன்.
கிருஷ்ணருக்கு வந்து கொய்யாப்பழம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கனிகளிலே கொய்யா, நாவற்பழம் இதெல்லாம் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். எனக்கு நாவப்பழம் கிடைக்கல, நான் கொய்யா வச்சுருக்கேன்.